எஸ்கியூஎலோட 13வது வகுப்புல இருக்கிறோம். இந்த கிளாஸ்ல ப்ரொசீஜர்னா என்ன? அத எப்ப யூஸ் பண்ணணும்? அது எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னு சொல்லி ஒரு ரியல் டைம் டெமோவோட பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல ப்ரொசீஜர்னா என்ன? சரிங்களா? அதாவது வாட் இஸ் ப்ரொசீஜர்? ஒரு டேட்டாபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஏகப்பட்ட குவெரி எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியிருக்கும். சில டைம் வந்து செலக்ட் குவெரி, சில டைம் இன்சர்ட் குவெரி, சில டைம் அப்டேட், டெலீட் ஸோ இப்படி செட் ஆஃப் குவெரி சொல்லுவாங்க. சரிங்களா? மோர் தேன் ஒன் லைன் ஆஃப் குவெரி என்ன சொல்லலாம்னா, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ட நாம ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்க முடியாது. சரிங்களா? அந்த டைமிங்ல நம்ம என்னென்ன கொயரிலாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னு நெனைக்கிறோமோ, அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ட ரெடி பண்ணி, அந்த ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணி ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிட்டோம்னு நெனச்சுக்கோங்க. சிம்பிளா அந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்ணாலே, அந்த ப்ரொசீஜர்ல உள்ள எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆயிடும். சரிங்களா? ஸோ, ஓகே. ஒரு ப்ரொசீஜர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ப்ரொசீஜருடைய நேம் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜருக்கு என்னென்ன இன்புட்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் மெயின் பாடி. ஸோ பாடி எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பிகின், எண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்டார்ட் ஆகும். பாடியில ஏதாவது எக்செப்ஷன் நடந்துச்சுன்னா, எக்செப்ஷன் அப்படிங்கிற பிளாக்ல அது கேப்சர் ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் மெயினா நம்ம ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மெயின் பிளாக். சரிங்களா? இந்தந்த பிளாக்லாம் இருக்கணும். ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ ஒரு ப்ரொசீஜர கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சினேரியா சொல்றேன். சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்கீமால கனெக்ட் பண்ண போறோம். சரிங்களா? முதல்ல மெடிக்கல் டேட்டா அப்படிங்கிற ஸ்கீமால கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸ்கீமால கனெக்ட் பண்ணிட்டு, நான் ஒரு 3 வகையான டேபிள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஒண்ணு பேஷண்ட் அப்படிங்கிற டேபிளு, அதுக்கப்புறம் சேவ் பேஷண்ட், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பேஷண்ட். சரிங்களா? இந்த 3யுமே உங்களுக்கு டேட்டா என்னென்னலாம் அந்த டேபிள்ல இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். சரிங்களா? முதல்ல பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இவ்வளவு டேட்டா இருக்கு. சரிங்களா? ஆனா சேஃப் பேஷண்ட், அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற 2 டேபிள்லயுமே டேட்டா எதுவுமே இல்ல. சரிங்களா? நம்ம ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறோம். அந்த ப்ரொசீஜர் என்ன பண்ண போதுன்னா, இந்த டேபிள ஃபுல்லாத்தையும் செக் பண்ணும். சரிங்களா? இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல ஃபுல்லாத்தையும் செக் பண்ணி, அந்த டேபிள்ல கொரோனா அப்படிங்கிறதுல பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, அவங்கள கிரிட்டிக்கல் பேஷண்ட்ன்னு எடுத்துக்கும். கிரிட்டிக்கல்னா என்னன்னா, அவங்களோட உயிருக்கே ஆபத்தாக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையுமே, அதாவது கொரோனானால பாதிக்கப்படக்கூடிய எல்லாத்தையுமே கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ணிடும். சரிங்களா? மீதி அதாவது கொரோனா இல்லாம கோல்டு, ஃபீவர் ஸோ இதெல்லாம் சாதாரணமான டிசீஸ். இவங்களால நம்ம சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கான ப்ரொசீஜர பாருங்களா. இப்போ இத எல்லாத்தையும் நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எல்லாத்தையும் குளோஸ் பண்ணிக்கிறேன். குளோஸ் பண்ணிட்டு இந்த நீங்க ப்ரொசீஜர பாருங்களா. முதல்ல என்ன சொன்னோம்? ப்ரொசீஜர் நேம் இருக்கணும். சரிங்களா? கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் ப்ரொசீஜர்ன்னு போட்டு அந்த ப்ரொசீஜர் நேம குடுக்கணும். சரிங்களா? ப்ரொசீஜர் நேம் நான் என்ன குடுத்துருக்கிறேன்னா, ஸ்ப்ளிட் பேஷண்ட் அப்படிங்கிற நேம குடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது இன்புட் பாராமீட்டர் இருந்தோம்னா டிக்ளேர் பண்ணணும். என்னுடைய இந்த ப்ரொசீஜர்ல இன்புட் பாராமீட்டர் எதுவுமே இல்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் பிகின் அண்ட் எண்டுன்னு குடுத்துருக்கிறோம். சரிங்களா? எண்டுன்னு குடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, முதல்ல சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல எந்த விதமான டேட்டாவும் இல்ல. சரிங்களா? எதுக்குமே நம்ம இருந்துச்சுன்னா அத டெலீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன என்ன பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இன்சர்ட் இன்டோ சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல வேல்யூஸ் எங்கேருந்து எடுத்துக்கும்னா, மெயின் டேபிள். அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இருந்து எடுத்துக்கும். கொரோனானால பாதிக்கப்படாதவங்க. சரிங்களா? பாதிக்கப்படாதவங்கள சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ணோம். பாதிக்கப்பட்டவங்கள எங்க இன்சர்ட் பண்ணோம்னா, கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணிப்பீங்கன்னா, அந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. எந்த விதமான ப்ரொசீஜருமே இல்ல. சரிங்களா? இந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? ஓகேங்களா? ப்ரொசீஜர் ஸ்ப்ளிட் பேஷண்ட் கம்பைல்டுன்னு வந்துருச்சு. சரிங்களா? திரும்ப இந்த ப்ரொசீஜர் ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண ப்ரொசீஜர் இங்க வந்திருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரொசீஜர கிரியேட் பண்ணி மாத்திரம் தான் வச்சிருக்கிறோம். இந்த ப்ரொசீஜர யுட்டிலைஸ் பண்ணல. எப்படி யுட்டிலைஸ் பண்ண போறோம்? எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதாவது இஎக்ஸின்னு போட்டு அந்த ப்ரொசீஜர் நேம குடுங்க. சரிங்களா? குடுத்தீங்கன்னா என்ன வருது? ப்ரொசீஜர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்ன்னு வந்துருச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி செக் பண்ணி பார்ப்பீங்கன்னா, திரும்ப அந்த 3 டேபிள்ல உள்ள டேட்டாவ செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? முதல்ல சேவ் பேஷண்ட், கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல எந்த விதமான டேட்டாவுமே இல்ல. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல இது வந்து மெயின் டேபிள். சரிங்களா? மெயின் டேபிள்ல டேட்டா அப்படியே தான் இருக்கு. நாம எந்த விதமான சேஞ்சஸும் பண்ணல. சரிங்களா? 2வது என்ன டேபிள் சொன்னோம்? சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, டிசீஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க எந்த டீட்டெயில்ஸுமே இதுல இல்ல. சரிங்களா? ஏன்னா கொரோனானால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே எங்க இருப்பாங்கன்னா, கிரிட்டிக்கல் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ண போறோம். அந்த ப்ரொசீஜர்ல இன்புட் பாராமீட்டரையும் குடுக்க போறோம். சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரொசீஜர் சரிங்களா? அந்த ப்ரொசீஜர நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ப்ரொசீஜர் நேம் இன்சர்ட் பேஷண்ட் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நேம் குடுத்துருக்கிறேன். சரிங்களா? இந்த என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரொசீஜர கால் பண்ணி நம்ம மெயின் டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். ஒரு டேட்டா பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல, அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல நம்ம ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. அத இன்சர்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இன்புட் தேவைப்படும். என்ரோல்மென்ட் நம்பர் என்ன? நேம் என்ன? ஏஜ் என்ன? சரிங்களா? அதாவது இந்த டேபிள நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சரிங்களா? பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வகையான காலம் இருக்கு. சரிங்களா? இந்த டேட்டாலாம் குடுத்தா மாத்திரம் தான் இந்த டேபிள்ல டேட்டா இன்சர்ட் ஆகும். சரிங்களா? அத எல்லாத்தையுமே தான் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இது அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அப்படிங்கிறது நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு தான் இத அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? என்ரோல்மென்ட் நம்பரு, நேமு, ஏஜ், ஜெண்டர், டேட் ஆஃப் பெர்த், அட்ரஸ், மொபைல் நம்பர், டிசீஸ் சரிங்களா? ஒருத்தர் ஒரு இந்த ப்ரொசீஜர கால் பண்ணாங்கன்னா, இந்த அவ்ளோ இன்புட்டும் அவரு கண்டிப்பா குடுத்துருக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிகின், எண்ட் இத நம்ம குடுத்திருக்கக்கூடிய எல்லா இன்புட்டையுமே இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேங்களா? அதாவது இந்த ப்ரொசீஜர கிரியேட் பண்றேன். சரிங்களா? ப்ரொசீஜர் கம்பைல்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எக்ஸிக்யூட் பண்றதுன்னா என்ன? ஒரு டேட்டாவ இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதாவது இந்த ப்ரொசீஜர கால் பண்றேன். ப்ரொசீஜர் நம்ம என்ன நேம்ல கிரியேட் பண்ணியிருந்தோம்? இன்சர்ட் பேஷண்ட் அப்படிங்கிற நேம்ல தானே கிரியேட் பண்ணியிருந்தோம். வேணா நீங்க இந்த ப்ரொசீஜர ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதாவது இன்சர்ட் பேஷண்ட் அப்படிங்கிற நேம்ல ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு என்னென்ன இன்புட்லாம் குடுக்கணும்? என்ரோல்மென்ட் நம்பர் சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3ன்னு குடுத்துருக்கிறேன். நேம் வந்து என்ன குடுக்குறேன்னா, டேவிட்ன்னு வேண்டாம். நேமு கிருஷ்ணான்னு குடுத்துருக்கிறேன். சரிங்களா? கிருஷ்ணான்னு குடுத்துட்டு, ஏஜ் மேல், ஃபீமேல் எல்லாத்தையும் அப்படியே விட்டுக்கிறேன். கடைசில டிசீஸ் என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா? அதாவது கொரோனான்னு குடுத்துருக்கிறேன். சரிங்களா? கொரோனான்னு குடுத்து இத எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? இந்த ரோ ஆஃப் இன்சர்ட் ஆகணும். சரிங்களா? அதாவது ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. சரிங்களா? எப்படி செக் பண்ணுவீங்க? எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல உள்ள டேட்டாவ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியா இன்சர்ட் பண்ண ரோ ஆஃப் டேட்டா உள்ள வந்துருச்சு. இது எப்படி இன்சர்ட் பண்ணோம்? இந்த ப்ரொசீஜர் வழியா இன்சர்ட் பண்ணோம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு டேட்டாவ இன்சர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன இன்சர்ட் பண்ணலாம்னா, 1124ன்னு இன்சர்ட் பண்ணிட்டு, சிவான்னு குடுத்துக்கலாம். சரிங்களா? சிவான்னு குடுத்துட்டு, நெக் பெயின் சரிங்களா? அவங்க கழுத்து வலியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இதையும் எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? இப்பவுமே ஒரு ரோ ஆஃப் டேட்டா என்ன ஆயிடுச்சு? இன்சர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இந்த மெயின் டேபிள் அதாவது பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல 2 ரோ ஆஃப் டேட்டாவ இன்சர்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் எழும்பலாம். இந்த டேட்டா வந்து கிரிட்டிக்கல் பேஷண்ட், சேஃப் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல இன்சர்ட் ஆயிருக்குமா? இன்சர்ட் ஆயிருக்காது. சரிங்களா? ஏன்னா, அது மெயின் டேபிள்ல மாத்திரம் தான் இன்சர்ட் ஆயிருக்கும். அத செக் பண்ணி பார்த்துக்கலாமே. அதாவது செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? செலக்ட் கொரிய எக்ஸிக்யூட் பண்றேன் எல்லா டேபிள்லயுமே. அதே மாரி மெயின் டேபிள்ல கடைசியா 2 ரோ ஆஃப் டேட்டா இன்சர்ட் பண்ணோம். இந்த டேட்டா வந்து இது என்னது? சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள் அதுல கிடையாது. நெக் பெயின்னால பாதிக்கப்பட்டவங்க டீட்டெயில்ஸ் இங்க வந்திருக்கணும் கண்டிப்பா. ஆனா வரல. சரிங்களா? அதே மாதிரி கொரோனானால பாதிக்கப்பட்ட சிவா அப்படிங்கிற பேஷண்ட் டீட்டெயில்ஸும் இந்த டேபிள்ல இல்ல. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா டேட்டாவ என்ன பண்ணிற போகுது? இன்சர்ட் பண்ணிற போகுது. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு ரோவா இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப என்ன பண்றேன்னா, இந்த ப்ரொசீஜர எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, சிம்பிளா திரும்ப என்ன பண்றேன்னா, செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்றேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, இது வந்து சேவ் பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள் பார்த்தீங்களா? நெக் பெயினால பாதிக்கப்பட்ட சிவாவோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துருச்சு. அதே மாதிரி கொரோனானால பாதிக்கப்பட்ட கிருஷ்ணா அப்படிங்கிற பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்க வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்படிதாங்க ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கிரியேட் பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.